வணக்கம் திரிபுர சுந்தரி மேடம் அவர்களே, நன்றாக இருக்கிறீர்களா? நாங்களும் நன்றாக இருக்கிறோம், நன்றாகத்தான் இருப்போம். இந்த வார ஜாதகம் மற்றும் ஆன்மீக நேரத்திலே கேட்க இருக்கின்ற கேள்வி, பெண்களுக்கு என்னதான் திருமணம் செய்து வைத்தாலும் விவாகரத்து பெறுகிறார்களே, இதற்கு எந்த கிரகங்கள் காரணம்? ஆன்மீக கேள்வியாக இந்த வாரத்தில் நாம் கேட்கப்படுகின்ற கேள்வி, கோயில்களில் சில கோயில்களில் 5 கலசம் வைத்திருக்கிறது, சில கோயில்களில் 7 கலசம் வைத்திருக்கிறது, சில கோயில்களில் 3 கலசம் வைத்திருக்கிறது. இதனால் என்ன பலன், என்ன பயன் என்பதனை பற்றி நீங்கள் விளக்கமாக இந்த நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். திருமணமான பெண்களுக்கு ஏன் விவாகரத்து ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. திருமணம் அப்படிங்கிறப்ப நாங்கள் பொருத்தம் பார்க்குறப்ப ஒரு திருமணம் முடிஞ்சு ஒரு 30 வருஷம் அவங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். பொண்ணுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். இதில் ஒருவருக்கு மாறுபாடாக இருந்தாலும், ஒருவருக்கு ஆகாத தசை நடந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வரும். அதோட லக்னத்துக்கு ராசிக்கு 2, 7, 8ஆம் இடங்களில் சனி செவ்வாய் ராகு இருந்தாலும் பிரிவினைக்கான நேரம் அது வரும். அந்த தசை நடக்குது அப்படிங்கிறப்ப, அந்த சனி தசையோ அந்த செவ்வாய் தசையோ அந்த ராகு தசையோ வருது அப்படின்னா அங்கே பிரிவினை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால திருமண பொருத்தத்தில் இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். இதில் இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷம் வரைக்கும் வர்ற அந்த தசா புக்திகள் இதெல்லாம் 2 பேருக்குமே ஒரே மாதிரியாக இருக்கும். 2 பேருக்குமே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து தசை நல்லா இருக்காது. அப்போது நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த அளவுக்கு தான், ஏன்னா அந்த 2 ஜாதகம் தான் சேரும். அவங்களுக்கு அந்த நேரம் திருமணம் ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு 2 பேருக்குமே பிரிவினை இருக்கும். அப்போ அந்த 2 மாதிரி ஜாதகம் தான் சேரும். அதனால சொல்லிட்டு தான் நாங்கள் சேர்ப்போம். இந்த மாதிரி ஒரு பிரிவினை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்ப்போம். இதுக்கு மேலே அந்த ஜாதகத்தை எதுலையும் சேர்க்க முடியாது அப்படின்னு. அடுத்ததாக என்னென்னா, இதே ஜாதக அமைப்பு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் ஏன் விவாகரத்து ஆகலை? ஏன்னா அவங்கெல்லாம் அந்த கால சூழ்நிலையை சகிச்சுட்டு போனாங்க. தன்னை என்னதான் ஒருத்தவங்க குடும்பம் பண்ணாலும், இந்த பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணையை கல்யாணம் பண்ணி அதே வீட்டுக்குள்ளாரே வச்சுட்டு குடும்பம் பண்ணாலும் வேற வழி இல்லை. ஏன்னா ஒரு வீட்டில் 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருக்கும். இந்த பிள்ளைங்களை எப்படியாவது யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா தேவலாம் அப்படின்னு தோணும். இந்த பெண்களுக்கான வேலைக்கு எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் அவங்க எது நடந்தாலும் இன்னொரு திருமணமே ஒரு கணவர் பண்ணிக்கிட்டா கூட அதை அனுசரித்து தான் போவாங்க. இது கால சூழ்நிலை. இப்போ இந்த கலாச்சார மாற்றம் அப்படின்னு ஒன்று வந்ததால யாரும் இப்போ அனுசரித்து போகிறதுக்கான முயற்சி எடுக்கலை, அனுசரித்து போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் தன் கையை ஊனி தான் வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அப்போது எதுக்கு இன்னொருத்தவங்களோட அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு கால மாற்றம், கலாச்சார மாற்றம், இதுதான் முக்கியமான காரணமே பெண்களுக்கான விவாகரத்துக்கு. இதில் நம்ம இது கிரக நிலையை மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இதே கிரக நிலையை 50 வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்கும், 100 வருஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்கும். அவங்களுக்கு பொருத்தம் பார்க்காமலே திருமணம் பண்ணியிருப்பாங்க. வெறும் ராசியை மட்டும் வச்சு பண்ணியிருப்பாங்க, நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பண்ணியிருப்பாங்க, பெயர் பொருத்தம் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. இல்லை இவங்க சொந்தம் தான், அத்தை பையன் மாமா பையன், அதனால இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு கூட திருமணம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கும். அவங்க ஒரு 50-60 வருடம் நல்லா வாழ்ந்து ஒரு வயதான நேரத்தில் தான் இறந்துருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. அப்போது இது ஒரு கலாச்சார மாற்றத்தால் தான் இந்த விவாகரத்து, டிவோர்ஸ் அப்படிங்கிறது வருது. இது மட்டும்தான் முக்கியமான காரணம். அடுத்ததான் கோயில்களில் கலசம் அப்படின்றத பற்றி கேட்டிருக்கீங்க. கோயில்களில் அதாவது உள்ளூரில் இருக்கிற ஒரு கிராமங்களில் இருக்கிற கோயில்களில் கலசங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். நகரத்துக்குள்ளார போனோம்னா பெரிய பெரிய கோயிலாக இருக்கிறப்ப நமக்கு அதில் உள்ள கலசங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இது ஏன்னா அதுக்குள்ளார நிறைய சின்ன சின்னதாக சாமி வச்சுருப்பாங்க. அந்த ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு கோபுர கலசம் அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் அந்த கோபுர கலசம் ஒரு அந்த கோபுர கலசத்தை தாண்டி எந்த ஒரு வீடும் அந்த உயரமாக கட்டக்கூடாது. கோயில்களில் இருக்கிற கலசங்கள் செப்பு கலசம்
வெள்ளி கலசம் தங்க கலசம் இப்படி போட்டாங்க. அந்த செப்பு கலசம் வந்து நமக்கு இடிதாங்கியா பயன்பட்டது. அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோயில்களை விட அதிக உயரமான அளவில் வீடு கட்டக்கூடாது, அது ஆகம விதிப்படி ஆகாது அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு இடிதாங்கியா இருந்தது, அதுதான் ஹைட்டாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து இடி இறங்கி அந்த பூமிக்குள்ளார இறங்கிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அந்த வீடு கோயில்கள் அப்படிங்கிறத கட்டியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து தானியங்களை பாதுகாக்கிறதுக்காகவும், அதாவது ஒரு பெண்ணால் எப்படி ஒரு உயிரை உருவாக்க முடியுமோ, கருவறை அப்படிங்கிறத பெண்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தாங்க. அதே போல் கோயில்களிலையும் கருவறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அதனால தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு உயிரை புதுப்பிக்கக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கும் ஒரு கோயிலுக்கும் தான் உண்டு. அப்படி எப்படி கோயிலுக்கு உண்டு அப்படின்னா, அந்த கலசங்கள்ல நிறைய நவதானியங்கள்ல நிரப்பி தான் அந்த கோயில் மேலே தூக்கி அதை வைப்பாங்க. அதில் வந்து ஒரு கருங்காலி கம்பு ஒன்று அந்த அந்த கலசம் நிற்கிறதுக்காக அந்த கருங்காலி கம்பையும் அதில் நட்டு அது மேலே தான் அந்த கலசத்தில் நவதானியங்களையும் வைப்பாங்க. இதனால தான் வந்து அதுக்கு கருவறை அப்படின்னு பேர் வந்துச்சு. ஏன்னா அது 12 வருஷம் வரைக்கும் அந்த தானியம் பாதுகாப்பாக இருக்கும். 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தானியத்தை திரும்ப வந்து புதுப்பிப்பாங்க. அதனால தான் அந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிற பேரில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தினாங்க. அடுத்ததாக வந்து இந்த தானியங்கள்லாம் எதுக்காக அதில் தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, இயற்கை பேரிடர் காரணமாக ஒரு வெள்ளம் வந்து ஒரு புயல் காற்று இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பேரிடரில் நம்மளுடைய தானியங்கள் அத்தனையும் அழிஞ்சு போயிட்டு அப்படின்னா கூட திரும்ப அதை எடுத்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தானியங்களை அவ்வளோ உயரமான இடத்துல பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. அது வீணாக போயிடும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த கோயிலுடைய கலசங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறதுன்னு சொல்லி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.